வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. மல்யுத்தத்தில் ஒரு ரஸ்லர் ரொம்ப பெரிய டாப் ஆகிட்டாங்கனாலே அவங்க முகத்தை எல்லா இடத்துலையும் காட்டுறதுக்கு விரும்புவாங்க. ஏன் அவங்க முகமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாஸ்டர் ஆயிரும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவரை பார்த்தாலே ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பூரி படைந்து போயிடுவாங்க. ஆனால் சில ரஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேண்டாம், தன்னுடைய முகம் வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைச்சர் முறையில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மாஸ்க் போட்டு சண்டை போடுவாங்க. நிறைய பேர் அவங்க என்னதான் ஆனாலும் தன்னுடைய மாஸ்கை கலத்தக்கூடாது, சண்டை போடும்போது மாஸ்கை கலத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறையில் தான் சண்டை போடுவாங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லியாக கூட போடுற சண்டை போடுற ரசிகரே பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக அவங்களுடைய மாஸ்கை கலத்தி ரசிகர்கள் மத்தியில் அவங்களுடைய உண்மையான முகத்தை காட்டியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ரொம்பவே ஆக்சிடென்ட்லி ரசிகர்ஸுடைய முகத்தை காட்டப்பட்ட முக்கியமான தருணங்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் மேக்ஸிமம் நான் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சமான ரெஸ்லிங் செய்திகளை நானும் அப்லோட் செய்யறதுக்கு முயற்சி செய்கிறேன். ஸோ வெல்கம் டு ரெஸ்லிங் கிங் தமிழ். ஃபஸ்ட்டு ஆல்பர்ட் டெல் ரியோ. இவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பல பேருடைய முகத்திரையை கிழிச்சிருக்கிறாரு. ஆனால் இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்சிகன் ரெஸ்லர். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டு சண்டை போட்டவர், அதை யாராலுமே மறுக்க முடியாது. 2013 பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ரியோ வந்து ஒரு டாக் டீம் மேட்சுக்காக பார்த்தீங்கன்னா சிங்காரா ரே மிஸ்டீரியோ ஷேமஸுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மண்டே நைட்ரால் வந்து மேட்ச் போடுறதுக்காக வந்திருந்தார். ஆக்சுவலி சிங்காராக்கும் ஆல்பர்ட் ரியோவுக்குமே அப்போது ஒரு மிகப்பெரிய ஃபியூட் இருந்தது. இந்த மேட்ச் ஆரம்பிக்குது, உண்மையிலேயே ஸ்மூத்தாக கொண்டு போகிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 மாஸ்க் ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம ஆல்பர்ட் ரியோவும் பார்த்தீங்கன்னா மெஸ்கின் ரெஸ்லர் தான், அதனால் அவருடைய ஃபைட்டிங் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு கட்டத்தில் சிங்காராவுடைய ஃபேஸ்லேருந்து டாப் சோப் பண்ணி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிங்காராவுக்கு அவருடைய ஹேண்ட் லாக்கை போடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது அதிலிருந்து நம்மளுடைய சிங்காரா எஸ்கேப் ஆயிறாரு. சரி, அவர் கழுத்தை பிடிச்சி இழுக்கலான்னு முயற்சி பண்ணும்போது கழுத்தோடு சேர்ந்து அவருடைய மாஸ்கையும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல்பர்ட் ரியோ வந்து இழுத்துருப்பார். இதில் சிங்காரோடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக ஃபேன்ஸ் மத்தியில் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி இதில் தப்புன்னு சொல்ல முடியாது, இது ஒரு எதிர்பாராமல் நடந்த செயல். உடனே இதை நம்ம ஆல்பர்ட் ரியோ புரிஞ்சுக்கிட்டாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இழுத்த மாஸ்க்கை அப்படி அவரே கீழே தட்டி விட்டு மறைச்சிட்டாரு. ஒரு வேளை அவர் வேணுக்குன்னு அவர் முகத்தை காட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கு கிழிச்சு தூர எறிஞ்சிக்கலாம். அப்படி எதுவுமே பண்ணாமல் சரி இது தவறுதல் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. அதே மாதிரி 2016 WBA டைட்டில் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்டாக கடந்தது. ஸோ நம்ம செத்ரோலன்ஸ்க்கு இன்ஜுரி ஆகிட்டு அதில் ஆல்பர்ட் டெல் ரியோவும் கலிஸ்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 கண்டெண்டராக செலக்ட் இருந்தாங்க. அவர் அப்போ அந்த டைமில் யுனைடெட் டைட்டில் வச்சுருந்தார் நம்மளுடைய ஆல்பர்ட் டெல் ரியோ. 2 பேரும் சண்டை போடுறதுக்கு ரிங்கில் வந்துட்டாங்க. இதில் ரிங்குக்கு கார்னருக்கு மேலே இருந்து நம்மளுடைய ஆல்பர்ட் டெல் ரியோ பார்த்தீங்கன்னா கலிஸ்டாவை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கலிஸ்டாவுடைய ஃபேஸ் அப்படியே இழுக்கும்போது, அதாவது வாயை அப்படி பிடிச்சி மேலே இழுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது கலிஸ்டாவுடைய முகத்தை அப்படியே இழுத்துட்டாரு. அதில் மாஸ்க் வெளியே வந்துருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கலிஸ்டாவுடைய முகம் தெரிஞ்சிருச்சு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஆல்பர்ட் ரியோ என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா மாஸ்க் டோட்டலாக வெளியே வந்ததுக்கு அப்புறமா கூட அப்படியே கீழே இழுத்து அந்த மாஸ்கை கெட்டியமாக பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுவார். அவருக்கு ஒருவேளை கலிஸ்டாவோட முகத்தை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு என்ன இருந்திருந்தா மாஸ்கை தூக்கி தூர் எரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் அப்படி பண்ணாமல் இது ஆக்சிடென்ட்லி நடந்த செயல் அப்படிங்கிறதுனால மாஸ்கை மறுபடியும் போட்டு விட்டுட்டாரு. இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ரியோ ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா இந்த அளவுக்கு ஆல்பர்ட் ரியோக்கு சப்போர்ட் பண்ணுறது தெரியுமா? ஆல்பர்ட் ரியோவும் ஒரு காலத்தில் மாஸ்க் போட்டு தன்னுடைய முகத்தை யாருக்குமே காட்டக்கூடாது அப்படின்னு சண்டை போட்ட மெக்சிகன் ரெஸ்லர். மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து மாஸ்க் போடுவாங்கள்ல, அதனால தான் அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் ஜால்ரான்னு எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு நினச்சிக்கலாம், உண்மையாக சொல்கிறேன்னு நினச்சிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி, நம்ம இந்த லிஸ்ட்டில் அடுத்தது கிரேன் மெட்டாலிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரேன் மெட்டாலிக் பார்த்தீங்கன்னா 2016 வந்து க்ரூசர்வெயிட் டிவிஷனில் இருந்தார். அப்போதைக்கு நெவில் பார்த்தீங்கன்னா க்ரூசர்வெயிட் சாம்பியனாகவும் இருந்தார். அவரு கூட பார்த்தீங்கன்னா க்ரூசர்வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதலான்னு சொல்லிட்டு ஒரு ரா எபிசோடில் தான் 205 நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. க்ரூசர்வெயிட் டிவிஷன் அப்படிங்கிறதுனால மேட்ச் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது. இது ஒரு கட்டத்தில் நம்மளுடைய நெவில் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கிராண்ட் மெட்டாலிக்கோடைய மாஸ்கை பிடிச்சி இழுக்கிறாரு. ஆக்சுவலி மாஸ்கை கையை விட்டு லைட்டாக கிழிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்டிபுலேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே கிழிச்சு அவருடைய முகத்தை அப்படி தெரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா மாஸ்க் வெளியே தெரிஞ்சு கிராண்ட் மெட்டாலிக்கோடைய முகமே தெரிஞ்சிருக்கும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரீஸை கண்டு உஷாராயிட்டாங்க. உடனே நெவிலை தடுத்து அவருக்கு முகத்தில் பார்த்தீங்கன்னா டவலை போட்டு மறைச்சிட்டாங்க.
சின்ன பிள்ளையினால் அன்னைக்கு மொத்த முகமும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மெட்டாலிக்கு தெரிஞ்சிருச்சு. அது வரைக்கும் ரெஸ்லிங் உலகத்தில் தன்னுடைய முகத்தை யாருக்குமே காட்டாமல் இருந்தார். ஸோ அதனக்கப்புறமா வேறு ஒரு மாஸ்க்கை டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. மேட்சை கண்டினியூ பண்ணார். அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மெட்டாலிக் தோற்றும் போயிட்டார் நெவில் கிட்ட. இதுவும் ஒரு ஆக்சிடென்டியான விஷயந்தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெயின் மாஸ்க்கை கலத்துறது அப்படிங்கிறது சாதாரணம், அவர் கையால் கலத்துவார். ஆனால் மற்ற ரெஸ்லர் அவருடைய மாஸ்க்கை கலத்துனாருன்னா அது ஷான் மைக்கேல் தான். இது 2018 நடந்தது. அண்டர்டேக்கர் அண்ட் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஷோவில் ட்ரிபிள் ஹைச் அண்ட் ஷான் மைக்கேலை ஃபேஸ் டர்ன் பண்ணி ஒரு மேட்ச் விளாடினாங்க. இது ஒரு டாக் டீம் மேட்ச். இதில் ஷான் மைக்கேல் பார்த்தீங்கன்னா டாப் ரோப்பில் இருந்து கெயினை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவும் தலையை குறி வச்சு அட்டாக் பண்ணிட்டுருக்காரு. அப்போது அவருடைய மாஸ்க்கை பிடிச்சி இழுக்க அப்படியே டோட்டலாக பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்துருச்சு. கெயினுடைய மாஸ்க் எப்போவுமே ரொம்ப டைட்டாக இருக்கும். அன்றைக்கி என்னாச்சுன்னு தெரில, டோட்டலி வந்துருச்சு. அந்த மாஸ்க்கு கையில் இருந்து அழைச்சி பரவாயில்ல, ஷான் மைக்கேல் கீழேயும் போட்டார். இது ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் தான். நம்ம கெயின் பார்க்காரு, என்னடா அது ரொம்ப க்ளீனாக தெரியுது, மாஸ்க்கை காத்திட்டானா அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரியாக்ஷன் இருந்திருக்கும் போல இருக்குது. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில, நம்மளுடைய ஷான் மைக்கேல் பார்த்தீங்கன்னா அவரை கீழே தள்ளி விட்டார். மாஸ்க் எந்த சைடு கிடக்குதோ அந்த சைடே தள்ளி விட்டுட்டார். உடனே மேலே அந்த டாப் ரோப் ஜம்ப் பண்ணுறாரு. அப்போ கூட கெயின் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் எடுத்து போடலை. டாப் ரோப் ஜம்ப் பண்ணதுக்கப்புறமா ரெஃப்ரி பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம கெயின் கிட்ட கொடுக்காரு. உடனே கெயின் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா கொஞ்சம் வயசான ஆளுக்கு தானே சண்டை போட்டது எல்லாருமே, அவருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தகண்டி இருக்கும் போல இருக்குது. உடனே மாஸ்க் எங்கே இருக்குன்னு தேட முடியலை. உடனே ரெஃப்ரியும் பார்த்தீங்கன்னா எடுத்து மாஸ்க்கை கொடுத்துட்டாங்க. அடுத்தது லென்னஸர் டரான்ட், இவருடைய பேர் எனக்கு அதிகமாக வரல, லென்ஸ்னே நம்ம வச்சுக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லூச்சா ஹாட் பாஸ்டி நம்மளுடைய கலிஸ்ட்டை வச்சுருந்தார்ல, அதில் ஒரு நாள் மெம்பராக இருந்தார். 205 WWD ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கும் 2018. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ட்ரூ கிளாக் கூட ஒரு மேட்ச் விளையாடிட்டு இருந்தார். அதில் ட்ரூ கிளாக் பார்த்தீங்கன்னா அவரை தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை பிடிச்சி தள்ளி விடுவார். அப்போ என்ன ஆகும்னா மாஸ்க்கும் கீழே விழுந்துடும், லென்ஸ் திருட்டவும் கீழே விழுந்துடுவார். ஸோ ட்ரூ கிளாக்கோடைய கையில் தான் மாஸ்க் இருக்கும். அவருக்கு என்ன பண்ணன்னு தெரியல, மாஸ்க்கை டக்குன்னு கீழே போட்டார். நீங்களே பாருங்கள். உடனே அவர் கீழே போயிடுவார். உடனே கலிஸ்டோ பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் எடுத்து போட்டு விட்டுருவார். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்லி நடந்த செயல் தான். வேணுக்குன்னு சொல்லிட்டு ட்ரூ கிளாக் செய்யலை, எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்செயலாக நடந்துருச்சு. அடுத்தது ரேமன் ஸ்டேடியோக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் 2018 பார்த்தீங்கன்னா WWE ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ரேமன் ஸ்டேடியோ மாஸ்க்கை கலத்தணும்னு சொல்லிட்டு பல ரெஸ்லர்ஸ் முயற்சி பண்ணிருக்காங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரேமன் ஸ்டேடியோ கூட நம்மளுடைய பட்டிஸ்டா கூட லைட்டாக கலத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பார். பட் ஆனால் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் ராண்டி ஆர்டன் ஒரு ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ரேமன் ஸ்டேடியோ கூட ஃபியூட் போகும்போது அவரோட மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா கிழிச்சு எரிஞ்சிட்டாரு. அதோட விட்டுருந்தா பரவாயில்ல, மாஸ்க்கை கழிச்சதுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரேமன் ஸ்டேடியோ அட்டாக் பண்ணார். ஆக்சுவலி இந்த மூமெண்ட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரேமன் ஸ்டேடியோ மாஸ்க்கை ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்மாக்டவுனில் பாதி பார்த்தீங்கன்னா வெளியே காட்டுற மாதிரி பண்ணியிருப்பார் நம்மளுடைய ராண்டி ஆர்டன். ஸோ அதுக்கு அடுத்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா முழுக்க ரேமன் ஸ்டேடியோ மாஸ்க்கை கிழிச்சு எரிஞ்சு அதனுடைய கழுத்தெலும்பெல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் நடந்திருக்கும். இதில் ரேமன் ஸ்டேடியோடைய ஃபுல் முகமும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஸ்மாக்டவுனில் தெரிஞ்சிருக்கும். இது WWE பாட்ச் மூமெண்ட்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் பண்ண விஷயந்தான். ஆனால் இந்த அளவுக்கு ரேமன் ஸ்டேடியோடைய ஃபேஸ் வெளியில் தெரியணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணியிருப்பாங்களான்னு தெரில, அந்த அளவுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே போல் ரெஸ்லிங் செய்திகள் அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் நண்பா.